வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியுடைய யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ யூனிட் 1 பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூனிட் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் தெளிவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இமீடியட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஒவ்வொரு சாப்டராக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு குயிக்காக வந்துட்டு எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஈஸியாக கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 2 நமக்கு என்னென்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சாப்டர் அப்படிங்கிறது ஒரு புது சாப்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக எது பார்க்கணும், என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து சம்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் டாப்பில் ஒரு சென்டம் மார்க்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே படித்து தான் ஆகணும். இல்லை சார் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 50+, 60+ எனக்கு போதும், எனக்கு முக்கியமானது மட்டும் சொல்லுங்கள், சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் சொல்லுங்கள், இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் 3 விதமான அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு, தென் பேலன்ஸ் ஷீட். இந்த 3 விதமான அக்கௌண்ட்டை ரெடி பண்ணுவீங்க. அதில் நிறைய சம்ஸ் உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சம்ஸ் ஒரு 7 சம்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஐ திங்க் சம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 7 வரையும் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 7 வரையும் உங்களுக்கு என்னென்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பேசிக்காக 7மே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸில் கூட ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கூட கேட்கலாம். பட் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க, ஈஸி தான். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஃபார்மெட் நீங்கள் படிச்சிட்டாலே வந்துட்டு நீங்கள் போட்டுக்க முடியும். கரெக்டுங்களா? ரைட். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் முக்கியம். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயுமே காமர்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்டன்சி, நீங்கள் வேறு ஒரு குரூப்பாக இருந்தால் கூட வேறுபடுத்துக இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருந்தால் கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. ஏன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிக்க சொல்கிறோன்னா, மேபி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்துட்டால் நீங்கள் ஃபுல்லாக எழுதிடலாம். ஆர்எல்ஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மட்டும் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கேட்டாலும் எழுதலாம். இல்லை செகண்ட் சாப்டர்னு ஒரு தியரி இருக்குது, அது கம்பல்சரி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணி ஆகணுன்னாலும் நீங்கள் படித்ததை பேஸ் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிக்க சொல்கிறது. ஈவன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறமா இங்கே ஒரு 3 விதமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிரியும். அதாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமபிள் ஐட்டம் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு போடுவீங்க. தென் தேர்ட் ஒன் ஃபண்டு கான்செப்ட், ஃபண்டு வச்சு போடுவீங்க. அதாவது நம்ம ரெவன்யூ ரெசிப்டை எப்படி ட்ரீட் பண்ணணும். ரெவன்யூ ரெசிப்டில் 3 விதமான ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இருக்குது. ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், தென் ஃபண்டு. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதுலேருந்து உங்களுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கூட 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்ன சம்மாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கூட வரலாம். சின்ன சம்மாக இருக்கிறது ஐ மீன் இந்த ஒரே ஒரு சம் இல்லஸ்ட்ரேஷன் 8 மாதிரி இருக்கிறது, எக்ஸைஸ் 8 மாதிரி இருக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா 2 மார்க்ஸில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபண்டு கான்செப்ட். ஸோ ஃபண்டு கான்செப்ட்டுங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோத்ரோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பர்டைனிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. அதாவது ஃபண்டுலேருந்து வரக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணுங்கிறது இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஃபண்டு அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லாவே பார்த்துக்க வேண்டும். சரிங்களா? தென் அப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. தென் அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ்ங்கிறது என்னென்னா அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தென் பேலன்ஸ் ஷீட் அது 2 ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதில் என்ன வந்துடும் உங்களுக்கு, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும், கன்சியூமபிள் ஐட்டம், ஃபண்டு, அது 3 சேர்ந்து வரதா காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது இந்த பெரிய சம்லாம் வந்துட்டு ஒரு 70% வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ பெரிய ஒரு 5 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி சம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க.
ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மட்டுமே கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம் தென் இந்த 5th சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4th சம் 5th சம்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்க, நீங்கள் லாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்காக இந்த காம்ப்ரிஹென்சிவ் விட்டுருங்க. பேசிக்காக என்ன சார் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். மேபி நீங்கள் காம்ப்ரிஹென்சிவ் அட்டன் பண்ணணுனாலும் அந்த பேசிக் நாலேஜ் தான் உங்களுக்கு தேவை. அதனால் வந்து சாப்டர் 2ல் இதை மட்டும் நீங்கள் படிங்க. ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க, இல்லை டாப்பில் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நல்லா ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதுங்களா? 5 மார்க்ஸாக நல்லா போட்டுருவீங்க. ஆனால் பேசிக்காக அந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்ம் மிஸ் பண்ணிடுவீங்க, சம் போட மறந்துடுவீங்க. நீங்கள் வந்து 5 மார்க்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த சின்ன சின்ன சம்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் சாப்டரை பொறுத்தளவு என்னென்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபண்டு கான்செப்ட் இதில் இருக்கக்கூடிய சம்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெவன்யூ ஆக்சுவலாக இருந்தது ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மட்டும் பார்த்துட்டாலே போதும். டெஃபினட்டாக இந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். 1 மார்க்ஸ் கம்பல்சரி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 10 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 10யுமே நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிட முடியும்னா இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு 1 மார்க் கேட்பாங்க, ஒரு 2 மார்க் கேட்பாங்க, ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க். அப்போ பார்த்தீங்கன்னா இது 1 மார்க் வந்தது 2, 3 and 5. அப்போது மினிமமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மார்க்ஸ்க்கு இந்த சாப்டர்லேருந்து கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க. மினிமமாக சொல்கிறேன். அப்போ 11 மார்க்ஸுக்கு நீங்கள் ஒரு 8 ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆனாலே போதும். ஈஸியாக நீங்கள் உங்களுடைய டோட்டலை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து சாப்டர் 2க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ராப்பராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் என்ன வீடியோ வேணும், அக்கௌண்டன்சி ஏதாவது சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்கனாலும் நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய குட் ஃபீட்பேக்கை கமெண்டில் கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.